நீதிமன்றம் வருபவர் வாழ்க்கை மலராதோ, ஒரு நாள் பொழுதும் விடியாதோ. வாழ்வாதாரத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் வழக்கு போட நீதிமன்றம் வருபவர்களுக்கு வக்கீல்களை தேர்ந்தெடுப்பதே ஒரு பெரிய வேலை. அதற்கு பிறகு வழக்கை தாக்கல் செய்ய வக்கீல் குமாஸ்தாவிடம் கொடுப்பார். இதில் பல ரகம் உள்ளது. வக்கீல் பிரபலமானவராக இருந்தால் நிரந்தர குமாஸ்தா இருப்பார். அதற்கு தகுந்தால் போல் ஃபீஸ் வாங்குவார். நிரந்தர குமாஸ்தா இல்லாதவர்கள் தெரிந்த குமாஸ்தாவிடம் கொடுப்பார்கள். வக்கீல்கள் அவர்கள் வாங்கும் பணத்தை விட குமாஸ்தா கேட்கும் பணம் அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் வழக்கு போட வருபவர்களே கொடுக்க வேண்டும். வழக்கு பதிவு செய்யும் செக்ஷனில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியே பணம் கேட்பார்கள். குமாஸ்தா கேட்கும் பணத்தையும் வக்கீல்கள் கொடுக்க சொல்வார்கள். பிறகு நம்பர் செய்வதற்கு என்று ஒவ்வொரு செயலுக்கும் கேட்கும் பணம் அளவுக்கு அதிகம். சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இதற்கு பிறகு நீதிமன்றத்தில் தீர்ப்பு கிடைப்பதற்குள் ஏன் நீதிமன்றம் வந்தோம் என்று ஆகிவிடும். கீழமை நீதிமன்றத்தை விட உயர் நீதிமன்றத்தில் குமாஸ்தாக்கள் படுத்தும் பாடு தாங்க முடியாது. நீதிமன்றம் வந்தால் நீதிமன்ற உதவியாளர்கள் வேறு பணம் என்று கை நீட்டுவார்கள். ஒரு வழக்கிற்கு வந்தால் பிறகு பல வழக்குகள் போடும் நிலைக்கு வழக்கிற்கு வருபவர்கள் தள்ளப்படுவார்கள். வழக்கின் நிலையை அறிந்து கொள்வது மிகவும் கடினம். வக்கீல்களையும் குமாஸ்தாக்களையும் போனில் அழைத்து தற்போது உள்ள நிலையை அறிந்து கொள்வது என்பது மிகவும் கடினம். அவர்கள் போனையே எடுக்க மாட்டார்கள். வழக்கில் இருந்து மீண்டு வருவதற்குள் பல வருடங்கள் ஆகிவிடும். இதுதான் இன்றைய நிலை. இந்த குறைகளை எல்லாம் யாரிடம் சொல்லி தீர்வு காண்பது? நீதிபதிகள் ஒரு நாள் வருவார், ஒரு நாள் போவார். வழக்கை விரைந்து முடிக்க இருப்பவர்களுக்கும் வருபவர்களுக்கும் யாருக்குமே மனம் இருப்பதில்லை. அவர்கள் உயர்ந்த நிலைக்கு செல்ல மட்டுமே நேரத்தை செலவு செய்வார்கள். சிலர் அவர்களை முன்னிலைப்படுத்துவதே முதல் வேலையாக இருக்கும். என்ன செய்வது? ஒவ்வொரு நாளும் துயரம் வழக்கிற்காக வருபவர்களுக்கு மட்டுமே. நீதிமன்றம் தேடி வழக்கிற்காக வந்தால் விரைவாக நீதியை தருபவர் யாரோ? ஐயோ பாவம். வழக்காடிகளோ ஐயோ பாவம். கமிட்டி நீதிபதிகளுக்கு மனமிருந்தால் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கிற்கு வருபவர்களுக்கு உட்கார இடம் கொடுப்பார்கள். நீதிமன்றத்தில் படிக்கட்டை தேடி உட்கார அலையும் வாழ்க்கையை தொலைத்து வழக்கு நடத்த வருபவர்களே. நீதிமன்றம் வழக்காடிகளுக்கா? வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்குமா? வழக்காடிகளே விழித்து கொள்ளுங்கள். வழக்கறிஞர்களையும் நீதிபதிகளையும் வசதியோடு வாழ வைக்கவா நீதிமன்றம் வருகிறீர்கள்? நீதியை தேடுவோரும் நீதிமன்றத்தை நாடுவோரும் செய்வது அறியாது வழக்கு கீழமை நீதிமன்றங்களில் பல காலம், உயர் நீதிமன்றத்தில் இன்னும் பல காலம், அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம். அங்கு காசு இருந்தால் மட்டும் போகலாம், ஜெயிக்கலாம். ஐயோ பாவம். வாழ்க்கையை தொலைத்து அலைந்து கொண்டிருக்கும் நிலையில் யார் வந்து காப்பாற்றுவது? ஏன் நீதிமன்றம் வந்தோம் என்று நினைத்து துயரத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள் வழக்கிற்கு வருபவர்கள். நீதிமன்றம் வராதீர்கள், வருமுன் காப்போம் என்ற சொல்லுக்கு இணங்க நீங்களே சமரசம் செய்து கொள்ளுங்கள். நிம்மதியான வாழ்க்கைக்கு சமரசம் மட்டுமே ஒரே வழி. அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீதிமன்றத்தில்தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்ற கட்டாய சூழலில் மட்டும் நீதிமன்றத்தை நாடுங்கள். உங்களுடைய எண்ணங்களை இந்த வீடியோவின் கமெண்டில் கண்டிப்பாக கூறவும். இது போன்ற நீதிமன்றங்களின் தகவல்களை பற்றி அறிந்து கொள்ள நமது கோர்ட் லீட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவிற்கும் லைக் செய்து உங்களது நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளவும்.